இப்போ உண்மையிலேயே இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படையான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய இருதயமானது ஒன்லி பம்பிங் பண்ணுற வேலையை மட்டும்தான் பண்ணுது. அதுக்குள்ளே நம்ம ரத்தத்தை உள்ளே கொடுத்தோம்னா ரத்தத்தை பம்ப் பண்ணோம், தண்ணியை உள்ளே கொடுத்தோம்னா தண்ணியை பம்ப் பண்ணோம், டீசல் கொடுத்தோம்னா கூட டீசல் பம்ப் பண்ணும். ஒன்லி ஹார்ட் ஒன்லி பம்பிங் மிஷின், அவ்வளோதான். அந்த பம்பிங் மிஷினோட வேலையில் நமக்கு தடை ஏற்படும் பொழுது அந்த பம்பிங் மிஷினுக்கு டியூப் வழியே பார்த்திங்கன்னா பிளட் வரும் இல்லையா, அதாவது பிளட் வெசல்ஸ். அந்த பிளட் வெசல்ஸில் நமக்கு பிளாக் ஏற்படும் பொழுது அந்த இருதயமானது அந்த பம்பிங் மிஷினானது துடிக்கிறதில்ல, மாறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அது ஃபுல்லாக நமக்கு தடை ஏற்படுற அளவுக்கு அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ தான் அந்த இருதயம் நமக்கு துடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்படுது. இப்போ இந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இருதயத்தினால் ஏற்பட்டதான்றதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய இரத்த குழாயில் ஓடக்கூடிய இரத்தத்தில் கழிவுகள் இருந்து அந்த கழிவுகள் இருதயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரிலேயோ வெயின்லேயோ நமக்கு தேக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதனால தான் இந்த இடத்துல ஹார்ட்டு செயல்படுற தன்மை மாறுது. அப்போ நமக்கு உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரத்தத்தில் நமக்கு தேவையில்லாத கழிவுகளினுடைய தேக்கம். அந்த தேவையில்லாத கழிவுகள் எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது கொலஸ்ட்ரால் அப்படின்றது. இன்றைக்கி எல்லா மக்களுக்குமே தெரியும், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடிடுச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக், பிபி போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்றது தெரியும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கிறது இருதயம் கரைக்குதா அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கரைக்கிறது இருதயம் கிடையாது, இருதயம் ஒன்லி பம்பிங் பண்ணுற ஒரு மிஷின்.